லவ்வர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெளிவந்த கங்குவான் திரைப்படம் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ரசிகர்கள் கொண்டாடப்படக்கூடிய படமா கங்குவான் படம் இருக்குது. பல ரசிகர்கள் ஒரு பக்கம் கங்குவான் படத்தை பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நல்லா இருக்குது, சூப்பர், பார்க்க வேண்டியது அப்படின்னு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சரி, கங்குவான் படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா அல்டிமேட்டான ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ. பொதுவாகவே மாஸ் ஹீரோ அப்படின்னாலே அவங்களுடைய எஃபெக்ட் நல்லாவே போடுவாங்க. அவங்களோட உழைப்பு, அந்த அளவுக்கு கடினமான உழைப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறது பேசப்பட வேண்டியது. அப்போ சூர்யாவை மரத்துல ஏறுங்கப்பா அப்படின்னு சொன்னா மேல ஏறி தலைகளா கூட தொங்கிடுவாரு. சொல்றது ஒன்னா இருக்கும், அவர் எக்ஸ்ட்ரீம் அளவுல வேற அளவுல செஞ்சு காமிச்சிருவாரு. அப்படிங்கிறதா அதான் சூர்யா அப்படின்னுதான் விமர்சனங்கள் அதிகமாக வரும். ஏன்னா அந்த அளவுக்கு சூர்யா ஒரு படத்தை நடிக்கிறாரு அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பண்ணக்கூடியவர் தான் சூர்யா. அப்ப கங்குவான் படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சூர்யாவுடைய டிராவல்ல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா. இப்ப கங்குவான் படத்துடைய கிளாப்ஸ் என்ன, பல்ப் வாங்கிருக்கோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப கிளாப்ஸ் பொறுத்த வரைக்கும் சூர்யாவுடைய ஒரு பியூட்டியான தோற்றம் தாங்க, அது நல்லா காமிச்சிருக்காங்க. படத்துடைய ஃபுல் விஷுவலா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அப்புறம் காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கச்சிதமாக சிறுத்தை சிவா பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு அப்படிங்கறதும் இங்க சொல்லப்படுது. இன்னொரு விஷயம், பல்ப் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா. எந்த ஒரு படத்துலயும் பல்ப் இல்லாம இருக்குமா அப்படிங்கிறது இப்ப வரக்கூடிய படங்கள் எல்லாம் அப்படிதானே எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குது. அப்படி கங்குவான் படத்தோட என்ன பல்ப் வாங்கியிருக்கு அப்படின்னா, அந்த எப்பவுமே சிறுத்தை சிவாவை பொறுத்த வரைக்கும் அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சீனா இருந்தாலும் அதை வச்சு அப்படியே ஒரு துறை களமாகவே உருவாக்கி காமிப்பாரு சிவாவை பொறுத்த வரைக்கும். அதுதான் அவருடைய ஹைலைட். அதே போல இந்த படத்துல எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த அளவுக்கு நிறைய காட்சிகள் இருந்ததுதான். அந்த அளவுக்கு அந்த எமோஷனல் சீன்ஸ்ல மக்களை அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்ததா அப்படின்னா இல்ல அப்படிங்கறத நிறைய ரசிகர்கள் சொல்றாங்க. நாங்க எதிர்பார்த்தோம்பா எமோஷனல் அப்படியே கண்ணி தண்ணி வரணும், அதானே எமோஷனல், அப்படி வரக்கூடிய அளவுக்கு இருக்குதா, டச்சிங் இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல சிவா தோத்து போயிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட கொடுக்கல அப்படிங்கறத நீங்க சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படமானது பல போராட்டத்தை சந்திச்சு வெளியில வந்திருக்கு. ஏன்னா அந்த மீடியா அவங்க வாங்குறது, படத்தோடைய கதையை விற்பனை பண்ணது, அவங்க பல கோடிக்கு வேறொருத்தவங்க அதை வாங்கி பல கேஸ் எல்லாம் போட்டு 2 வருஷத்துக்கு பிறகு இந்த இப்ப வெளிவர போகுது, அப்ப வெளிவர போகுது அப்படின்னு சொல்லுறது காரணம் என்ன அப்படின்னா, அது இந்த கொடுத்தல் வாங்கல் இந்த பிரச்சனைகளை பல சந்திச்சு கேச விஷயமா. அதனால இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது, அதையும் தாண்டி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா அது சக்சஸா பேசக்கூடியதுதான். எப்படிப்பா விட முடியும், இவ்வளவு ரூபாய் போட்டு கிட்டத்தட்ட 38 மொழிகள்ல வெளிவந்திருக்கு, 1100 திரையரங்குகள்ல வெளியிடப்பட்டிருக்குது, பல கோடி செலவு பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் பில்டப்பும் பண்ணிட்டாங்க. என்னடா அந்த ப்ரொமோஷன்ஸ்ல எல்லாம் ஆளுக்கு பில்டப் பண்ணதான் இங்க கலாய்க்கிற மாதிரி இருக்குது. என்னப்பா இப்படிலாம் பில்டப் பண்ணீங்க, இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், 2000 கோடியை தாண்டிரும், அதை செஞ்சிரும் இதை செஞ்சிரும் அப்படின்னீங்க, அப்படிலாம் ஒண்ணு ஒர்த்து இல்லையே அப்படின்னு பேசப்படுற மாதிரியும் இருக்குது. ஏன்னா முன்னாடியே ப்ரொமோஷன்ல பல பில்டப் எல்லாம் சொல்லிட்டு மக்களுக்கு அப்படின்னு கொடுத்துன்னு வச்சுங்களேன், அது இப்படிதான் பேசுற மாதிரி இருக்கும். எப்பவுமே பில்டப் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஆனா அது படத்துல இருக்கிற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது சக்சஸ் தானே. ஆக மொத்தத்துல கங்குவான் படம் பல்ப் இவ்வளவுதான், ஆனா நிறைய சூரிய எஃபெக்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு கடின உழைப்பு உழைச்சிருக்காரு. முழுக்க முழுக்க சூர்யாக்காக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது.